வாங்க உறவுகளை, மாங்காய் ஊறுகாய் போடலாம். இது என்ன மாங்காயின்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல இது என்ன மாங்காயின்னு. ஒசூரில் போயிருக்கும்போது எங்கள் பையன் வீட்டில் இந்த மாங்காய் மரம் இருந்துச்சு. அது 7-8 வருஷமாக காய் பிடிக்கலையாமா, இந்த வருஷம்தான் பிடிச்சிதாம்மா. ஜாஸ்தியெல்லாம் பிடிக்கல, ஒரு 10-15 காய்க்குள்ளே தான் பிடிச்சிருந்துச்சு. சரி, இந்த 2 மாங்காயை வச்சு ஊறுகாய் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஊறுகாயெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது, அதிகமாக சாப்பிட மாட்டேன். அதனால் சரி 2 மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கழுவி தொடச்சி வச்சுருக்கிறேன். இது பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு கலந்துக்குவோம். இப்போ மாங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சில்வர் பேசனில் நான் போட்டிருக்கிறேன். ஒன்றா மண் ஜாடியில் போடுங்க, இல்லைன்னா பீங்கன் ஜாடியில் போடுங்க. அலுமினிய பாத்திரத்தில் போடாதீங்க. போட்டு இது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே கொண்டு போய் வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சா மட்டும் பத்தாது, இதை வந்து அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். 2 நாள் காய வச்சதில் இது வந்து பயங்கரமாக சுண்டி போச்சு. அதில் இருந்த ஜூஸ் எல்லாமே சுண்டிருச்சு. அப்புறம் நான் 2-3 நாள் கலந்து விட்டுட்டு 2 நாள் நல்லா காய வச்சு அந்த மாங்காயை வந்து எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அதை மாங்காயை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு இதை போட்டு பொன்னிறமாக அப்படியே எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எப்படி சுண்டி போச்சு பாருங்கள். இப்போ இதையே வந்து நம்ம ஊறுகாய் போட்டுடலாம். மறுபடியும் வாணலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. அதுவும் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த காய வச்சுருக்கிற மாங்காயை வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்குது இல்லைங்களா, கடுகு பொடி, கடுகு வெந்தய பொடி, அதையும் இதிலையே போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பில் சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்தோம்னா மாங்காய் ஊறுகாய் ரெடி. அவ்வளோதான். செஞ்சு பாருங்கள் நீங்களும் எப்படின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு மாங்காய் பிடிக்காது அப்படிங்கிறது வேறு விஷயம். எந்த மாங்காயுமே நான் அதிகமாக தொட்டுக்க மாட்டேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் கொஞ்சமாக லைட்டாக தொட்டுக்குவேன், அவ்வளோதான். நான் மாங்காய் ஊறுகாய் இப்போ போட்டு முடிச்சாச்சு. வாங்க மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கூறுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்.